ஒரு அமைதியான இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. யாரும் உங்களை தொந்தரவு பண்ணாதபடி சத்தங்கள் இல்லாத ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கோங்க. அந்த இடத்துல ஒரு விரிப்பு விரித்து உட்கார்ந்துக்கோங்க. அந்த விரிப்பு வெள்ளை நிறமாக இருந்தால் ரொம்ப சிறப்பானது. இல்லைன்னா உங்ககிட்ட எந்த யோகா மேட் இருக்கோ அதை போட்டு நீங்கள் உட்கார்ந்து கொள்ளலாம். உங்களுடைய முதுகு தண்டை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய 2 கைகளிலும் சின்முத்ரா பிடித்தோ அல்லது வெறுமனே மேல்முகமாக பார்த்தபடியோ 2 கைகளையும் உங்களுடைய 2 துடைகள் மீது வைத்துக் கொள்ளுங்கள். ரொம்ப ஸ்டிஃபாக வச்சுக்க வேணாம், தளர்வாக வச்சுக்கோங்க. 2 கண்களையும் மூடிக்கொள்ளுங்கள். வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களுக்குமே ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறத உணர்ந்துக்கோங்க. நம் வாழ்க்கையில் சந்திக்கும் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. நமக்கு ஏதோ ஒரு அனுபவத்தை கொடுப்பதற்காக தான் அனைத்து சம்பவங்களும் மனிதர்களும் நம் வாழ்வில் வருகின்றனர் அப்படிங்கிறத மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். தியான பயிற்சியை ஆரம்பிப்பதற்கு முன்பாக எந்த விதத்திலேயாவது உங்களுக்கு கோபமோ வெறுப்போ அல்லது மனக்கசப்போ ஏற்படும்படியாக ஒரு நபர் நடந்து கொண்டிருந்தால் அவருடைய முகத்தை உங்களுடைய மனதில் வரவழைத்து மனப்பூர்வமாக அந்த ஆன்மாவை மன்னித்து விடுங்கள். இதை முழுக்க முழுக்க உங்களுடைய நன்மைக்காக தான் நீங்கள் செய்கிறீங்க. மன்னிக்கும் குணம் மிகவும் சக்தி வாய்ந்தது. அது உங்களுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்தி ஆன்ம பிரகாசத்தை அதிகரிக்க செய்யும். மன்னித்து முடித்தவுடனே நீங்கள் யார்கிட்டையாவது கடினமான சொற்கள் பேசியிருந்தாலோ மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக ஏதாவது காரியங்கள் செய்திருந்தாலோ அவர்களிடம் நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்களுடைய முகத்தை உங்களுடைய மனதில் நிறுத்தி மன்னிப்பு கேட்டுருங்க. நண்பர்களாக இருக்கலாம், உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம், இல்லை உங்ககிட்டயே கூட நீங்கள் மன்னிப்பு கேட்டுக்கலாம். உடனே அதை செய்து விடுங்கள். நீங்கள் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு விடுங்கள். உங்களுடைய வாழ்வில் உங்களுக்கு கிடைத்த இந்த உயிர், உடல், பொருள், ஆவி, இன்பம், துன்பம், அனுபவங்கள், உணவு, உடை, உறைவிடம், சொந்தம், அன்பு, உங்களுக்கு கிடைத்த அரவணைப்பு, நல்ல படிப்பு, வேலை, செல்வம் அனைத்திற்கும் மனம் நெகிழ்ந்து இறைவனிடம் நன்றி கூறிவிடுங்கள். என்னெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கோ அனைத்தையுமே ஒரு நொடியில் நீங்கள் நினச்சி மனப்பூர்வமாக அந்த நன்றி உணர்வை பிரபஞ்சத்திடம் வெளிப்படுத்த வேண்டும். நன்றாக உங்களுடைய மூச்சை உள்ளிழுங்க. உங்களுடைய உள்மூச்சு, அப்புறம் மூச்சை வெளியில் விடுங்க. இதே மாதிரி ஒரு 3 முறை செஞ்சிடுங்க. இப்போ உங்களுடைய மூச்சை எந்த அளவுக்கு உங்களால் ஆழமாக உள்ளே இழுக்க முடியுமோ அதை மெதுவாக உள்ளே இழுங்க. நீங்கள் மூச்சை உள்ளே இழுக்கும் பொழுது உங்களுடைய வயிற்றுப்பகுதி விரிவடைய வேண்டும், மூச்சால் நிரம்ப வேண்டும். அதை கவனிங்க. எப்படி உங்கள் மூச்சு மூக்கின் வழியாக சென்று உங்களுடைய அந்த சுவாச குழாயின் மூலமாக உள்ளே சென்று வயிறில் நிரம்புகிறது அப்படிங்கிறத உற்று கவனிங்க. அதே போல் நீங்கள் மூச்சை வெளியே விடும்போது எப்படி உங்களுடைய வயிறானது சுருங்கி அந்த மூச்சுக்காற்று வெளியில் போகுது அப்படிங்கிறத கவனிங்க. இப்படி உங்களுடைய உள் மூச்சையும் வெளி மூச்சையும் கவனிச்சுக்கிட்டே வாங்க. எந்த விதமான மூச்சை நிறுத்தும் முயற்சியில் நீங்கள் ஈடுபட வேண்டாம். இயல்பாக போகக்கூடிய அந்த மூச்சு காற்றை உள்ளபடியே கவனிச்சிங்கன்னா போதும். அதே சமயத்தில் எந்த அளவுக்கு மெதுவாக நீங்கள் மூச்சை விடுறீங்களோ அந்த அளவுக்கு மிகவும் சிறந்ததாக இருக்கும். உள்மூச்சு எடுங்க. மூக்கின் வழியாக சுவாச குழாயின் வழியாக உங்களுடைய வயிறு பெரிதாகுகிறது.
அடுத்தது மூச்சை நீங்கள் வெளியே விடும்போது வயிறானது சுருங்கி அந்த மூச்சு காற்றானது வெளியே வருகிறது. எவ்வளவு அற்புதமாக இது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத யோசிங்க. எப்படி இந்த மூச்சானது இவ்வளவு அழகாக உடலுக்குள் போய் உடலை செயல்படுத்த வைக்குது அப்படிங்கிறத பற்றி யோசிங்க, விசாரம் செய்யுங்க. இது போல சில மணி நேரங்கள் நாம் மூச்சை கவனிக்கலாம். உங்களுடைய கவனம் மூச்சை விட்டு வேற எங்கேயாவது போகிறத நீங்கள் உணர்ந்தீங்கன்னா உடனே உங்களுடைய கவனத்தை மூச்சுக்கு திருப்பி கொண்டு வந்துருங்க. நிறைய எண்ணங்கள் வரலாம். எந்த எண்ணத்துக்குள்ளே போனாலும் அந்த எண்ணத்தை அப்படியே கட் பண்ணிட்டு உங்களுடைய மூச்சுக்கு அந்த கவனத்தை கொண்டு வந்துருங்க. எப்பப்பெல்லாம் உங்களுடைய மனமானது மூச்சை விட்டு வேற எங்கேயோ போகிறதோ உடனே அந்த எண்ணத்தை, அந்த கவனத்தை உங்கள் மூச்சுக்கிட்ட கொண்டு வந்து திரும்பவும் நம்மளுடைய உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையுமே நாம் கவனிக்க போகிறோம். இப்படி நம்ம மூச்சை கவனிப்பதன் மூலமாக நிகழ்காலத்தில் வாழ்வதற்கு கற்றுக்கொள்கிறோம். மூச்சில் எப்பவுமே இறந்த காலம் எதிர்காலம் அப்படியெல்லாம் கிடையாது. அந்த நிமிஷத்தில் ஒரு உள் மூச்சை நீங்கள் வாங்கி ஒரு வெளிமூச்சை விட்டீங்கன்னா தான் அந்த நொடிக்கு நீங்கள் உயிர் வாழ முடியும், அந்த நிகழ்காலத்தில் நீங்கள் இருக்க முடியும். அதனால் சுவாசத்தை கவனிப்பது அப்படிங்கிறது நிகழ்காலத்தில் வாழ்வதற்கான ஒரு சிறந்த பயிற்சி. எவ்வளவு அற்புதமாக இறைவன் நம் உடலில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதை உணர்வதற்கான ஒரு அற்புதமான பயிற்சி. இந்த அதிசயமான உடலையும் இந்த சுவாசிக்கும் தன்மையை தந்த இந்த இறைவனுக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த அற்புதமான சுவாசத்தை தான் நாம் கவனித்து கொண்டிருக்கிறோம். நல்லா ஆழமாக மூச்சை உள்ளெடுங்க. அந்த காற்று எப்படி உங்களுடைய மூக்கின் வழியாக உடம்புக்குள் போகிறது அப்படிங்கிறத உற்று கவனிங்க. அதே போல் எப்படி அந்த மூச்சானது வெளியே வருகிறது அப்படிங்கிறதையும் யோசிங்க. எப்படி இந்த மூச்சு காற்றானது நம் உடல் மொத்தமும் செயல்படுவதற்கு மூல காரணமாக இருக்கிறது அப்படிங்கிறத விசாரம் செய்யுங்க. அதனுடைய அற்புதத்தை உணருங்க. இன்னும் சில மணி நேரம் நாம் மூச்சை கவனிக்கலாம். மூச்சை விட்டு எண்ணங்கள் வெளியே போச்சுன்னா திரும்பவும் உங்களுடைய கவனத்தை மூச்சுக்கே கொண்டு வந்துருங்க. திரும்பவும் உங்களுடைய உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையுமே கவனிச்சுக்கிட்டே வாங்க. முதுகு தண்டு நேராக இருக்கணும். குனிரா மாதிரி கொஞ்சம் கீழே வரா மாதிரி தெரிஞ்சால் திரும்பவும் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்களுடைய கழுத்து நேராக இருக்கட்டும். கண்கள் நல்லா மூடி இருக்கட்டும். கைகளை நீங்கள் மேல்புறமாக உங்கள் தொடைகள் மீது வைத்து கொள்ளலாம். இல்லை சின்முத்ரா உங்களுக்கு வைக்க தெரியும்னா 2 கைகளிலுமே சின்முத்ரா வச்சுக்கலாம். எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய மூச்சை மெதுவாக இழுத்து மெதுவாக விடுறீங்களோ அந்த அளவுக்கு மனமானது ஆழ்ந்த அமைதியை உணரும். மனம் கட்டுக்குள் வரும். மூச்சுக்கும் மனதிற்கும் பெரிய தொடர்பு சம்பந்தம் இருக்கிறது. அதனால் தொடர்ந்து நாம் உள்மூச்சு வெளிமூச்சு இரண்டையுமே கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். எண்ணங்கள் வந்தால் தவறு ஏதும் கிடையாது. ஆரம்ப கட்டங்களில் நடக்கிறது ரொம்ப சகஜமானது. அதற்காக யாரும் வருத்தப்பட வேண்டாம். எண்ணங்களுக்கும் நம்மளுக்கும் சம்பந்தமே கிடையாது. எண்ணங்கள் பாட்டு ஒரு பக்கம் வந்து போகட்டும். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம்.
உங்களுடைய கவனத்தை மறுபடியும் மூச்சுக்கு கொண்டு வாங்க. ஒரு வாட்டியும் கவனமானது வெளியே போகும்போதெல்லாம் திரும்பவும் உங்களுடைய மூச்சுக்கு கொண்டு வாங்க. நல்ல ஆழமாக உள்மூச்சு எடுங்க. அப்புறம் மெதுவா மூச்சை வெளியே விடுங்க. உங்களுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய சுவாசத்தின் மீதே இருக்கட்டும். இறைவன் நமக்குள் சுவாசமாக, உயிராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதை ஒவ்வொரு நொடியும் நாம் உணர்ந்து வாழ வேண்டும். எந்த ஒரு சிரமமும் இல்லாம மிகவும் தளர்வாக, அதாவது ரொம்ப ரிலாக்ஸ்டாக உங்களுடைய மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடுங்க. ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம், மூச்சை பிடிக்கலாம் வேண்டாம். இயல்பாக நீங்கள் விடும் அந்த மூச்சை நீங்கள் கவனிச்சா போதும். எந்த அளவுக்கு மெதுவாக நீங்கள் சுவாசத்தை உள்ளே எடுத்து வெளியில் விடுறீங்களோ அந்த அளவுக்கு விரைவாக மனம் அமைதியடையும். ஒரு ஆழ்ந்த அமைதி நீங்கள் இப்போ உணர்வீங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக, வெற்றிகரமான நாளாக உங்களுக்கு அமையட்டும். அனைத்து செல்வங்களும் வளங்களும் மன அமைதியும் பெற்று பிறவியில்லா பெருவாழ்வை அனைவரும் அடைய வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். உங்களுடைய கண்களை நீங்கள் திறந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.